Hi friends, நான் சுரேஷ் பேசுகிறேன். சென்னை கார்சன்ஸ் அப்படின்ற ஸ்டோரில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹைக்ராஸ் அப்படின்ற ஒரு காரோட ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் பற்றி தான். இது வந்து ஒரு ஓபிடி கனெக்டர் சொல்ல முடியும். இது வந்து நாட் ஒன்லி ஃபார் ஹைக்ராஸ், இது ஹைக்ராஸ், கிறிஸ்டா, அர்பன் க்ரூசர் மாதிரியான எல்லா டொயோட்டா ஃபேமிலிக்குமே இது கண்டிப்பாக சூட் ஆக ஆரம்பிக்கும். ஜஸ்ட் ஒரு ஓபிடியை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான். தேவைப்படுறப்ப கனெக்ட் பண்ணிக்கலாம், தேவைப்படப்ப ரிமூவ் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கிறேன். முதல்ல இந்த காரில் இருந்து நீங்கள் லாக் பண்ணுறோம். லாக் பண்ணுறப்ப எந்த ஹெட்லைட் எரியல, எந்த சவுண்டுமே கிரியேட் ஆகல. அதே மாதிரி அன்லாக் பண்ணுறோம். அன்லாக் பண்ணுறப்பயுமே லைட் எதுவும் எரியல, அதே மாதிரி ஹார்ன் சவுண்ட் எதுவுமே வர ஆரம்பிக்கல. அதே மாதிரி இந்த கண்ணாடி நாலுமே இறங்கி இருக்கு. நான் இப்போ லாக் பண்ணுறேன், லாக் பண்றப்ப கண்ணாடி எதுவும் ஏறல, ஜஸ்ட் மிரர் மட்டும் க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி அன்லாக் பண்ற எந்த மிரருமே டவுன் ஆகல, அதே மாதிரி வேலை செய்ய போகுது. ஸோ நான் வண்டி கார் உள்ள அந்த ஏறி உட்காடுறேன், உங்களுக்கு இக்னிஷன் ஆன் பண்றேன். ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு கார் நான் ரிவர்ஸ் கியர் போடுறேன். ரிவர்ஸ் கியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வெறும் ரிவர்ஸ் லைட் மட்டும் தான் எரிஞ்சிருக்கும். அங்க வந்து எந்த இண்டிகேட்டருமே யாருமே அலர்ட் பண்ற மாதிரியான இண்டிகேஷன் எதுவுமே கிடைக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாமே இந்த டிவைஸ் மட்டும் இம்ப்ரூவைஸ் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமா, இந்த டிவைஸ் மட்டும் எல்லாமே இம்ப்ரூவைஸ் பண்ண கொடுக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை காட்டிடுறேன். இந்த டிவைஸ்ல இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாமே உங்களுக்கு வேணும் வேணாம். சம்டைம்ஸ் ஹார்ன் அதிகமாக இருக்கு, எனக்கு ஹார்ன் சவுண்ட் வேண்டாம், இந்த கிளாஸ் இறங்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, கிளாஸ் சவுண்ட் எனக்கு இறங்கிற ஃபீச்சர் எனக்கு தேவையில்லை, இல்லை இந்த ரிவர்ஸோட இண்டிகேட்டர் எனக்கு டிஸ்ட்ராக்டிங்காக இருக்குது, எனக்கு அதோட ஃபீச்சர் எனபிள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இல்லை அதுக்குமே ஆப்ஷன்ஸ் உண்டு. இதை எப்படி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த டிவைஸ்க்கு பேக்லேயே ஒரு சின்ன ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்பை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள 4 ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஸ்விட்சையுமே உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இதுலேயே கீ கொடுத்துருப்பாங்க, பேனா மாதிரி உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு ஆன் ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 ஸ்விட்ச் என்ன டீஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ எந்தெந்த ஃபீச்சர் தேவையில்லையோ அந்த ஃபீச்சர் நம்ம டீஆக்டிவேட் பண்ணி கூட யூஸ் பண்ண முடியும். எப்படி கனெக்ட் பண்றதுன்றதையும் பார்க்கலாம். இது பெரிய எந்த ஒயரிங் யாரோட ஹெல்ப்புமே தேவையில்லை. நீங்களே ஜஸ்ட் எல்லா ஹைக்ராஸ் அண்ட் டொயோட்டா கார்ல பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஓபிடி அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த டிவைஸை ப்ராப்பராக வச்சுட்டு ஒரு இன்சர்ட் பண்ணால் போதும், ஒரு உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனுமே இப்போ எனபிள் ஆகிடும். அவ்வளோதான் இதோட வேலை முடிஞ்சது. ஜஸ்ட் இப்போ நான் டோரை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ண உடனே பார்க்கலாம் எல்லா கிளாஸுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரைஸ் அப் ஆகிடும் வித்தின் அ செகண்ட். நீங்கள் சம்டைம்ஸ் கிளாஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ண மறந்துருக்கலாம், இல்லை அந்த பக்கம் குழந்தைங்க விளையாடி இருந்திருக்கலாம். நீங்கள் இறங்கி லாக் பண்ணிட்டு போகிறப்ப கிளாஸ் இறக்கி இருக்கா ஏறி இருக்கான்னு ஒரு டவுட் நீங்கள் செக் பண்ண அவசியமே உங்களுக்கு தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அதில் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். கார் லாக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹெட்லாம்ஸ் எரிய ஆரம்பிச்சிடும். ஹெட்லாம்ஸ் வந்து உங்களுக்கு வித்தின் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வரைக்கும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். எந்த ரீசன்னா நீங்கள் நைட் டைமில் லாக் பண்ணிட்டு போகிறீங்க, எல்லாமே லாக் பண்ண உடனே சுற்றி இருட்டு மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் டக்குன்னு அங்கே வந்து பாஸ் ஆன் ஆக முடியாது. அந்த மாதிரி டைமிங்கில் வந்து இந்த லைட்டிங் வந்து நமக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூட யாரோ இருக்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கும். அதுக்காக வந்து இந்த லைட் வந்து கார் லாக் பண்ணி நெக்ஸ்ட் 10 செகண்ட்ஸ் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த லைட்டிங் அதே மாதிரி அன்லாக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் கார் அன்லாக் ஆகுதுன்னு இண்டிகேஷனுமே காட்ட ஆரம்பிக்கும். அதையுமே நீங்கள் பார்க்கலாம். ஏதோ டபுள் பீப் சவுண்டு கிடைக்கும். அது டபுள் பீப் சவுண்டு கொடுக்கும். உங்கள் ஹெட் லேம்ப் அகைன் அதுவுமே எலிமினேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவுமே நீங்கள் காருக்குள்ளே போய் உட்கார வரைக்கும் கம்ஃபர்ட் ஜோன் பண்ணி கொடுக்கும். நீங்கள் காருக்குள்ள உட்காந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அதுவுமே டீஆக்டிவேட் மோடுக்கு போயிடும். அது சேம் டைம் இந்த கார் இன்னொரு ஃபீச்சருமே உண்டு. ஒரு ஃபேமிலியோட காருக்குள்ள ஏற வரீங்க, நல்லா வெயில் நின்றுட்டு இருக்கு, கார் ஃபுல்லாக ஒரு அனல் இருந்திருக்கும். அப்போ நீங்கள் டக்குன்னு உள்ள போகிறப்ப அந்த ஒரு ஹீட் டெம்பரேச்சர் ரொம்ப வேவ்ஸ் மாதிரி ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் காருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி ஜஸ்ட் உங்கள் காரில் இருக்க அன்லாக் பட்டனை ஒரு ஹோல்ட் பண்ணி பிடிச்சாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 4 கிளாஸுமே டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். மேலே இருக்க ரூஃப் கிளாஸுமே உங்கள் டெம்பரேச்சர் எக்ஸிட் ஆகிறதுக்காக லிஃப்ட் பண்ணி கொடுத்துரும். இது வந்து ஃபார் த செகண்ட்ஸ் நம்ம எவ்வளோ தூரம் வச்சோம்னு வச்சுக்கலாம். அதே கண்ணாடி உங்களுக்கு ஏறணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கனாலே போதும், அந்த கிளாஸ் ஆட்டோமேட்டிக்காக ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிடும், மேலே இருக்க கிளாஸுமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ உள்ள இருக்க டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் உட்காந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுக்குமே அதே மாதிரி இதோட லிமிட்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா அந்த கிளாஸ் வந்து எவ்வளோ தூரம் இறங்குமோ இறங்கட்டும், போதுன்றப்ப கை எடுத்தால் போதும், அங்கே ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி அன்லாக் பட்டன் நீங்கள் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா கிளாஸ் ஏற ஆரம்பிக்கும். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே கை எடுத்தால் ஸ்டாப் ஆகிடும். இந்த ஃபீச்சருமே நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் கிளாஸ் இறக்கணுமோ அந்த அளவுக்கு இறக்கிக்கலாம், அந்த அளவுக்கு நீங்கள் வேண்ட கிளாஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த கிளாஸ் நீங்கள் அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் காருக்குள்ளே உட்காந்துறதுக்கு அப்புறமா நீங்கள் ரிவர்ஸ் கியர் போடுவீங்க. ரிவர்ஸ் கியர் போடுறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் காரில் இருக்கிற இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு என்றைக்குமே பிளிங்காக இருக்காது. பட் ஆனால் இது போட்டதுக்கு அப்புறமா பாருங்கள் 4 இண்டிகேட்டர்ஸுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்ஸ் அண்ட் சைடு ஃப்ரண்ட் எல்லா பக்கமே உங்களுக்கு இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோ ஆக ஆரம்பிக்கும். இது மூலிமா பேக்கில் வரவங்களுக்கு வந்து யார் பர்சன் கார் வருது வரலன்றதை வந்து அக்யூரேட்டாக பேக்கில் இருக்க பர்சனுக்கு வந்து ஆள் இருக்கா இல்லை இல்லைன்றது விஷயத்த சொல்ல முடியும். இதுக்காக தான் அந்த இண்டிகேட்டர் ஆப்ஷனுமே அது கொடுத்துருக்காங்க. நம்ம காருக்குள்ள நம்ம டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம், நம்ம ரோட்ல போய் ஒருத்தர் நிற்கிறோம். ஸோ நம்ம சுற்றி எந்த ஆப்ஜெக்ட்டுமே இல்லை, நம்ம டோர் திறக்க போகிறோம். டோர் திறந்தோம்னா இந்த காரில் கவனிச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக 4 இண்டிகேட்டர்ஸுமே அறிய ஆரம்பிச்சிடும். இதுவுமே ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். ஏன்னா நம்ம டோர் திறக்கிறப்ப சுற்றி இருக்கிற அலர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஃபீச்சர். பட் எப்போ நீங்கள் உள்ள உட்காந்து க்ளோஸ் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட்டர் ஷட் டவுன் ஆகிடும். ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ஃபீச்சர் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். வந்து எல்லா டோருமே ஓப்பன் பண்ணாலுமே இது வந்து எரிய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் டோர், ரைட் ஹேண்ட் சைட் டோர், பேக் சைட் டோர் யார் திறந்தாலுமே அந்த டோர் திறந்திருக்க வரைக்கும் அந்த இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ண உடனே அந்த இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான எல்லா ஃபீச்சருமே அதில் எனபிள். இந்த எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் டிவைஸ்க்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ண முடியும். இது ஜஸ்ட் அண்ட் பிளக் அண்ட் பிளே
ஸோ வாரண்டி இஷ்யூ அந்த மாதிரியான எந்த விதமான பிரச்சனையுமே இது கிடையாது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலாக இருக்கிற மற்ற கண்ட்ரியில் இருக்க ஜீனத் மாதிரி அண்ட் இதே ஐகாஸ் வேற வேற நேம்ல இருக்கிற மாதிரியான கார்களுக்கு அந்த கண்ட்ரியில் கொடுக்குற டிஃபால்ட் ஃபீச்சர் அதெல்லாம் நம்ம இந்தியன் கண்ட்ரிக்கு வரப்ப சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே கார்க்குள்ளே இருக்கிறது. பட் இந்த நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு வரப்ப அதை ஃபியூச்சர் பிளாக்குக்காக ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபியூச்சர் பிளாக்கு வந்து நம்ம இந்த மாதிரி டிவைஸை கனெக்ட் பண்ணி ஆட் ஆன் பண்றப்ப எல்லா ஃபீச்சருமே ஆட்டோமேட்டிக்காக எனபிள் பண்ணி கொடுக்க முடியும். இதுக்கு வந்து எந்த வாரண்டி இஷ்யூவோ எந்த வயரிங் இஷ்யூ உங்களுக்கு வரப்போறது அவசியம் இல்லை. அண்ட் மெயின் திங் இதை யார் டிபெண்ட் பண்ணிட்டு நீங்க இருக்க வேண்டாம். நீங்க தாராளமாக ஆர்டர் பண்ணலாம், ஃபோன் பண்ணலாம், கொரியர்ல ஐட்டம் சென்ட் பண்றோம். த சேம் பாத்வே நீங்க பிளக் பண்ணா எல்லா ஃபீச்சர்ஸும் எனபிள் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் டொயோட்டா ஆப்ஷன்ஸ். வேற எந்த காருக்குமே சூட் ஆகிறது இல்லை. டொயோட்டால மட்டும் இந்த ஆப்ஷன்ஸ் எனபிள் பண்ற மாதிரி டிவைஸ் பத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க. போக போக அடுத்த காருக்கு வரப்ப அதை பத்தி நம்ம ஃபர்தரா நம்ம அப்டேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி டிவைஸ் தேவைப்படுறவங்க கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. என் பேர் சுரேஷ். தேங்க்யூ.